வாழ்க்கையில் சில நேரங்களில் மட்டுமே வாய்ப்புகள் வரும். அவற்றை பயன்படுத்துவதில்தான் உங்கள் ஞானம் வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் வண்ணங்கள் மங்கும்போது உங்களைச் சுற்றி உள்ளவர்களின் உண்மையான நிறம் வெளிப்படும். சகித்து கொள்ளுங்கள். வானவில் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் உடைக்காது. எஜமானாரின் தந்திரங்களுக்கு பழகிய புறாக்கள் வளர மறந்துவிடுகின்றன. அரசின் மானியத்தில் பழகிப்போன மக்கள் மறந்துவிட்டனர். முயற்சி என்ற பயணத்தை மேற்கொள்ளாமல் வெற்றி இலக்கை அடைய முடியாது. சில அறியாதவர்கள் காதலிக்கும் போது குடும்பத்தை மறந்து விடுவார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அந்த காதலுக்கு கவிதை பிறந்த இடம் குடும்பம். உடலில் வாய் மிகவும் முக்கியமானது. அதிகப்படியான சுவை வாய் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதிகமாக பேசும் வாய் மனிதனை கெடுக்கும். வழியில் தடை ஏற்பட்டால் நிறுத்த வேண்டியது பயணம் அல்ல, வேலையில் தடை ஏற்பட்டால் முயற்சி செய்வதை தவிர வேலையை நிறுத்தக்கூடாது. இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் துரு அதை அழிக்கிறது. ஒரு மனிதனை யாராலும் அழிக்க முடியாது, அவனுடைய கெட்ட எண்ணங்கள் தான் அவனை அழிக்கும். உடைந்த கண்ணாடியால் கூட பிரதிபலிக்க முடியும் என்றால் உடைந்த மற்றும் உடைந்த உங்கள் வாழ்க்கையை ஏன் மீண்டும் பிரதிபலிக்க முடியாது? உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் எதிர்காலத்தை மாற்றுங்கள். எதுவும் இல்லாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு தெரியும் என்பதை கொடுக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் மாறாவிட்டால் வாழ்வது கடினம் என்பதை நான் மாற்ற கற்றுக்கொண்டேன். சிறிய விஷயங்கள் முழுமையடைய முடியும், ஆனால் முழுமை என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இவ்வுலகில் உள்ள அனைத்து பந்தங்களும் வாழ்வதற்கானவையே தவிர வாழ்வதற்காக அல்ல. நண்பரே, தோல்வியை நினைத்து வருத்தப்படாமல் உட்கார்ந்து விடாதீர்கள். எழுந்து வெற்றி பெறும் வரை முயற்சி செய்யுங்கள். மற்றும் வெற்றி பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடன் போராடி வென்ற பிறகு மற்றவர்களுடன் சண்டையிடுவது மிகவும் சிறியதாக தெரிகிறது. முடிந்தால் ஓடு, முடியாவிட்டால் நடந்து செல். அதுவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல். ஒரே இடத்தில் சும்மா இருக்காதே. இப்பொழுது நீங்கள் வீணடிக்கும் நேரம் எதிர்காலத்தில் உங்கள் வெற்றியை முறியடிக்கும் என்கிறார் நெப்போலியன். பெண் குழந்தைகளை கிண்டல் செய்வது, அவமானப்படுத்துவது, புண்படுத்துவது போன்ற செயல்களை செய்வதற்கு முன் நீங்களும் பெண்ணின் பிறந்து வளர்ந்து வளர்ந்ததை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள். வழி கடந்த காலத்திற்கு செல்கிறது, நாம் எதிர்காலத்துக்கு செல்கிறோம். ஏன் என் நண்பரே, எதிர்காலத்தை பற்றி யோசித்தால் நாம் மிகவும் அழகாகி விடுவோம். உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் நீங்கள் கல்லறையில் பிணம் போல. நாம் வலிமையானவர் என்று நினைத்தால் பலமாகி விடுவோம். பலவீனமானவர்கள் என்று நினைத்தால் பலவீனமாகி விடுவோம். நீ இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வலியுடன் தேடினாலும் நீ அழகாக இருக்கிறாய் என்று தெரிந்தாலும் அந்த தூரத்தை இன்னும் நேசிக்கிறாய். கஷ்டம் என்பது கடவுள் கொடுத்த வரம், இன்பம் என்பது மனிதன் விரும்பும் பாவம். ஏனென்றால் கஷ்டத்திற்கு பிறகு கிடைக்கும் இன்பம் அதிக மதிப்புடையது. இன்பத்திற்கு பின் வரும் சிரமம் தாங்க முடியாதது. நான் போராடுவேன் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அங்கு ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்து இவனுக்கு தெரியாமல் ஒரு அடியை பின்வாங்குகிறார்கள். சிரமம் எளிதல்ல, மரணத்தின் சுவை. அந்த இறப்பிலிருந்து மீண்டும் பிறந்து உன் வாழ்வை வந்து பார்ப்பாய். அதை எழுதிவை. கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் எந்த உறவிலும் சிறு சிறு துன்பங்களுக்கு வருத்தப்பட்டுதான் ஆக வேண்டும். சொர்க்கம் நரகம் இங்கு இல்லை. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது மகிழ்ச்சியாக இருப்பதே சொர்க்கம். நிலைமையை மாற்ற முடியாமல் இருப்பது நரகம். நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டுமானால் நீண்ட கால உத்தியும் பொறுமையும் இருக்க வேண்டும். திறமையுடனும் ஆற்றலுடனும் சில படைப்புகளை பார்க்க காத்திருக்க முடியாது. ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்க 9 மாதங்கள் ஆகும். மேலும் 9 கர்ப்பிணிகள் ஒரு மாதத்தில் குழந்தையை பூமிக்கு கொண்டு வர முடியாது. ஒரு நல்ல எண்ணம் குறைந்தது 10 கெட்ட எண்ணங்களையாவது நல்லதாக மாற்றும். ஆனால் ஒரு கெட்ட எண்ணம் 1000 நல்ல எண்ணங்களை கூட மாசுபடுத்தும். நீங்கள் நடந்த வழியையும் உன்னை நடத்தியவர்களையும் மறந்த நாளில் நீ இறந்ததைப் போல. நிறுத்துபவன் இழப்பவன் ஒருவன் உண்டு, ஆனால் முயன்று தோற்று போனவன் இல்லை. நான் வெல்வேன் என்று சொன்னால் இந்த உலகம் கேட்காது. ஆனால் நீங்கள் வெற்றி பெறும்போது உலகம் சொல்வது அவ்வளவுதான். கேளுங்கள், அமைதியாக பாடுபடுங்கள், வெற்றியை சத்தம் போடுங்கள். வெற்றி பெற்றால் அடக்கமாக இருங்கள், தோற்றால் புத்திசாலியாக இருங்கள். ஆளுமை என்பது
தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் ஒருவரின் நம்பிக்கை, துன்பம் இன்பம் இரண்டும் போய்விட்டது. வாழ்க்கை ஒரு போர். உங்கள் போரின் ராஜா நீங்கள். ஒரு சமயம் என் வலியை பகிர்ந்து கொள்ள ஆளை தேடினேன். இப்பொழுது அதே வலியை வெளிப்படுத்த எழுத்துக்களின் தேடுகிறேன். பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். கட்டுப்பாடற்ற எண்ணங்கள் எதிரியை விட ஆபத்தானவை. ஒரு நாளில் செய்யும் சிறிய வேலைகளின் தொகுப்புத்தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் அளவிடப்படுகிறது, ஆனால் நாம் அனுபவிக்கும் என்பதில் திருப்தி இருக்கிறது. மனிதன் அறிவை தேடுகிறானே ஒழிய அறிவை அவனை தேடுவதில்லை. பிறருடைய மனதை உயர்த்துகிறவனை விட தன் மனதை உயர்த்துகிறவன் பெரியவன். புத்திசாலித்தனத்தால் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்தால் புத்திசாலித்தனத்தை வாங்க முடியாது. இந்த உலகில் ஒரு முறை அழாத பணக்காரனும் இல்லை, ஒரு முறை சிரிக்காத ஏழையும் இல்லை. மனிதனுக்கு கஷ்டங்கள் வரவில்லை என்றால் மரங்களுக்கும் செடிகளுக்கும் வருமா? பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இழப்பதுதான் வாழ்க்கை. அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை யாராலும் நமக்கு கற்பிக்க முடியாது. 2 வகையான துன்பங்கள் உள்ளன. ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று, யாரிடமும் பேசுவது என்று தெரியவில்லை. தாயின் வயிற்றில் கண்களை மூடிக்கொண்டு இருளில் துணிச்சலாக கழித்த காலம், கண்களை திறந்து இந்த உலகத்தில் விளக்குகளுடன் நித்திய போராட்டம். நியாயமாக இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தவறு செய்ய 100 வழிகள் உள்ளன. கீழே விழுந்து வெற்றி பெற மீண்டும் மீண்டும் முயற்சிப்பவனே உண்மையான வெற்றியாளர். போர் தவிர்க்க முடியாதது என்றால் பனை ஒரு ஆயுதமாக மாறும். வேண்டாம் என்றால் கோடாரி கூட மரத்தை அறுத்துவிடும். நமது விருப்பம் ஒன்றே உண்மை, மற்றவை அனைத்தும் கற்பனையே. நீங்கள் செய்வதை சிரமத்துடன் செய்யாமல் அன்புடன் செய்யுங்கள். நீங்கள் செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பரே. நீங்கள் செய்வது இல்லை, நீங்கள் விரும்பி செய்கிறீர்களா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். நீங்கள் செய்வதை காலம் தவறாக காட்டினாலும் எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு இருக்கும். பணம் 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 என்பது உறுப்பினர் சமுதாயத்தின் குரல். பல குரல்களில் என்னுடையது ஒன்று. அனைவருக்கும் பணம் தேவை, எனவே எல்லோரும் பணத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் தற்போதுள்ள கடனை மேலும் அதிகரித்து கடனை மேலும் குறைப்பதில் பணம் மிகவும் பிஸியாக உள்ளது. மற்றவர்கள் ஓடி போகும் இடத்தில் ஒரு துணிச்சலான மனிதன் நிற்கிறான். நான் இந்த பிரபஞ்ச உலகில் நகரும் நிழல். பிரகாசமான ஒளியில் மலர்ந்த ஒரு நிறம் நிழலில் மங்கிவிடும். கேட்கும் உடல் தரணிக்கு அடிமையாகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அதை பார்க்கும் தரம் நமக்கு இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான மனம் வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.